நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என்பார்கள் என் சுமைகள், பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஹல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. சர்வவல்லவரே. எல்லோரி ஹல்லேலூயா காண்பவரே. எல்லோரி காண்பவரே. எல்லோரும் சேர்ந்து பாடும். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசு கிறிஸ்துவை இந்த காலவளை நமக்கு முன்னே நிறுத்தி வைப்போம். ஆமென். சேர்ந்து பாடுங்க. கரங்களை உயர்த்தி. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே
முன்னே நிறுத்தியுள்ளே மூடியிருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இரக்கமோ உருக்கமோ நீதியும் சாந்தம் கிருபையும் உள்ளவரே இரக்கமோ உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை ஹல்லேலூயா அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று ஹல்லேலூயா என் நேசரே ஓ எங்க ஜீவனை மீட்டவரே ஹல்லேலூயா என் நேசரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆரம்பத்திலே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. The song says, it is my desire, it's my love that I want to come and stand in your presence. Lord, I want to stand with you wherever you are, and I want to sit with you and stand before you in your presence. And I'm going to set you before me this morning in this service. கொள்ளமா உடைய உங்க கரங்களை உயர்த்தினவர்களா இந்த காலவெளியில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை மாத்திரம் முன்ன வைங்க, வேற எதையும் முன்ன வைக்காதீங்க. உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், காரியங்கள், தேவைகள் அவையெல்லாம் பிறகு முதல்ல இந்த காலவெளியில் கர்த்தராகிய இயேசுவை உங்க கண் முன்னே கொண்டு வாங்க. Bring Jesus Christ before your eyes. Bring the presence of God before your eyes. Bring the cross of Jesus God before your eyes. And set Jesus alone before you this morning. And look at his face and worship with all of your heart. Hallelujah. Yesaya ummaidani apne in munne nirutigure yes Lord yesaya appa thagapane ummaidali in munne nirutigure எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இவர்தான் இயேசு கிறிஸ்து. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஜீவனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டுக் கொண்டா என் ஜீவனை who redeemed our soul from the destruction அழிவிலிருந்து அல்லேலூயா என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே மீட்டவரே என் நேசரே அல்லேலூயா
ஏற்றவரே என் மெய்ப்பரே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா தகப்பனே இந்த காலவுல உம்மை நாங்க முன்ன வைத்து பாடுகிறோம் உம்மைதானே கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்ன வைக்கிறோம் நீங்கள் முன்னே நிறுத்தியுள்ளே ஹல்லேலூயா கோயர் வாங்க மேல வாங்க ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா Urabala daramana shandaramana mase hallelujah Jesus hallelujah hallelujah Jesus ola dakala shandala masi hallelujah hallelujah ela chalama Jesus come on shout his name oh Jesus 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 sing his name proclaim his name this morning Jesus oh Jesus 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 அவருடைய நாமத்தை சொல்லுங்க அவருடைய நாமத்தை சொல்லும்போதே ஒரு வல்லமை இறங்கி வர்றோம் அருமையான தேவ பிள்ளைகளை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலோட இயேசு நாமத்தை சொல்லதான் வந்திருக்கிறோம் அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் எத்தனை பேர் வெட்கப்படாம அவருடைய நாமத்தை சொல்றீங்க அவருடைய நாமத்தை சொல்ல வெட்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து வெட்கப்படுவா oh don't be feel shy to proclaim his name we are gathered together just lift the name of Jesus Christ that is the reason we are gathered in the sanctuary of the Lord come on loudly come on everybody say Jesus ellarum சேர்ந்து இயேசு என்று சொல்லும்போது ஒரு வல்லமை as we proclaim his name you can see the power of the living God will interpret the power of the living name of Jesus shall intervene in your heart penetrate with your heart hallelujah சொல்லுங்க அப்படியே நாமத்தை சொல்லும்போது அந்த நாமத்தை வல்லமை உங்க சரீரத்தை இறங்கி வரும் இயேசு எங்கள் இயேசு இயேசுவே எங்கள் இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்லி உரத்த சத்தத்தோடு கூப்பிடுங்க இயேசு
ஆமென் 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 இயேசு இயேசு எங்கள் ஓ மேரா இயேசு ஹalleluya இயேசு எங்கள் இயேசு இயேசு எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எங்கள் இயேசு அவருடைய நாமத்தை சொல்லுவோம் இயேசு இயேசு இயேசுவே இந்த காலவெளிமா உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தை சொல்லுகிறோம் இயேசு எங்கள் இயேசு கோயிலும் இயேசு ஆமென் 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 எங்கள் இயேசு இயேசு பாடுமா எல்லாம் சேர்ந்து பாடுங்க எங்கள் இயேசு 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 எங்கள் இயேசு இயேசு எங்கள் இயேசு அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்க சரீரத்தில் மரித்து போன உறுப்புகள் பலனடையும் மரித்து போன சரீர சுகவீனங்கள் உயிரடையும் மரித்து போன விசுவாசம் உங்க நம்பிக்கை உங்க ஜெப வாழ்க்கை உங்களோட பரிசுத்தம் உங்க ஆவிக்குரிய கனி உங்க ஆவிக்குரிய கிரியைகள் அவைகள் இந்த காலவில் உயிர்ப்பிக்கப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க how many of you believe when he pronounced the name of Jesus Christ all your bodies and all your dead bodies and dead organs in your life shall revive right now in the name of Jesus hallelujah அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு வல்லமை அவருடைய நாமத்தை சொல்லும் போது சத்துரு இங்கிருந்து ஓடுவான் அந்த நாமத்தை சொல்லுவது பேய் பிசாசு நடுங்கி ஓடும் அந்த நாமத்தை சொல்லும்போது மந்திரம் பிள்ளி சூனிய செய்வினை கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும் அவருடைய நாமத்தை சொல்லும்போது எங்கெல்லாம் அசுத்தாவி இருக்கிறதோ எங்கெல்லாம் பிசாசு கிரியை நிரம்பி இருக்குதோ அந்த அசுத்தாவி அந்த பிசாசு கிரியும் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது உங்க சரீரங்களை விட்டு உங்களுடைய எல்லைகளை விட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு எல்லைகளை விட்டு சாத்தான் ஓடுவான் அப்பேற்பட்ட வல்லமுள்ள நாமம் சொல்லுங்க கரங்களை தட்டி நல்ல இயேசு நாமத்தை துதிங்க இயேசுவின் நாமத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தின் வல்லமை இயேசுவே இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க தைரியமா கரங்களை தட்டி சாத்தானி கிரிகளை நிர்மூலமாக்கி வியாதிகளை நிர்மூலமாக்கி பலவீனங்களை நிர்மூலமாக்கி சோர்வுகளை நிர்மூலமாக்கி தடைகளை நிர்மூலமாக்கி கசப்புகளை நிர்மூலமாக்கி பிசாசு கிரிகளை நிர்மூலமாக்கி அந்தகார கிரிகளை நிர்மூலமாக்கி உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானி கிரிகளை நிர்மூலமாக்கி கரங்களை தட்டி இப்போது துதிங்க இப்போது விடுதலை 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 ரகாத ரமா ஷக ரம come on everybody clap your hands and pronounce the name of Jesus come on say the name of Jesus oh victory in the name of Jesus victory in the blood of Jesus hallelujah 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 amen 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 thank you Jesus கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் கர்த்தர் ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சன்னிதானத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை விளங்கி வரும்படி இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் வார்த்தையின் வல்லமைகள் ஆராதனை அபிஷேகம் ஒவ்வொரு ஜனங்களை தேவ பிள்ளைகளை உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த காலவில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்தார் சொல்லுகிற வகையில ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாக சோரசாம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Heavenly Father, thank you Lord, thank you for this Amen. wonderful time what you have given us, my Lord, my Father. Thank you for safeguarding us this entire week, my Lord, my Father. Keeping us under your wings, my Lord. You led us by your Spirit in each and every places where we went, my Lord, my Father. Yes, Lord.
In this pandemic situation also, my Lord, my Father, you have given us food to eat, a shelter to stay, my Lord, my Father, a roof above us, our heads, my Lord, my Father. And we were filled by your presence in each and every day, my Lord, by your presence, my Father. We thank you, my Lord. We are here, my Lord, my Father, with all our heart, surrendering our heart, my Lord, my Father, to worship you and to praise you, my Lord, my heavenly God. I thank you, my Lord. Let your presence be here, my Lord, my Father. Let your presence fill in this house, my Lord, my Father. Bless each and every one of them, my Lord, my Father. People who are about to come, my Lord, let them come on time in Jesus' mighty name, my Lord, my Father. Amen. I pray for the choir, my Lord. I pray for the musicians, my Father. I pray for our pastor, my Lord. I pray for the word which is Thank ready you, for Lord us, my Lord, Jesus. my Father. Let it be filled by your Spirit, my Lord, my Father. And let our spirit, my Lord, yielded be in your spirit, my Lord, my Father. Let our hearts be purified, my Amen. Lord, my Father, to receive your word, my Yes, Lord. Lord. To receive your Hallelujah. worship, my Lord, my Father. To praise you, my Lord, my Father. Amen. We thank you, my Lord. We thank you again, my Lord, my Father. We thank you, my Lord. I surrender this entire service in thine hand, my Lord. I Amen. surrender all our hearts in thine hand, my Lord. We humble ourselves, my Lord, my Father. You are the great King of kings, my Lord. You are the Prince of peace, my Lord, my Father. Let peace be filled with our heart, my Lord, my Yes, Father. amen. Let us be regenerated with spirit, my Lord, my Father. Hallelujah. Let our spirits be filled with thy Holy Amen. Spirit, my Father. Amen. And let us be filled with thy blessing, my Lord. Let thy presence be here, my Lord. Let your spirit move among Amen. us, my heavenly Yes, Father. thank you. In Jesus' mighty name I pray, my Lord. Thank you, ஆமென் Lord. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டபடி ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியே வந்திருக்கிற உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென் சொல்றவங்க மாத்த கையை தூக்கி காட்டுங்க. Amen. How many of you agree with me that we are still alive even today? It's because of the grace of God. Hallelujah. Nothing is not by your wisdom and the money and the intellectual and the knowledge and the gifts and the talent and the wealth and treasure, whatever you are having. It is all only by the grace of God. Hallelujah. That is a song we are going to sing. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த கிருபை அது சுத்த கிருபை, அக்கினியின் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்கினாலும் நம்மை தாங்குகிற கிருபை, உன் கிருபை என்னை தாங்கிடுதே. புது பாடல் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அமைச்சிருந்தேன். ஓகே, இங்கே கீபோர்டு வாசிக்கிறவர். ரைட். கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் காத்த கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லேலூயா அல்லேலூயா
போகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா. பாடுங்க பாடுங்க கரங்களை தட்டி அல்லே லூயா. come on அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரில் மூழ்காமல் உன் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை நடத்திடுது. உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. ஆமென். எல்லாம் என்ஜின் பாடலாங்களா? இது நல்லா டான்ஸ் ஆடி பாடணும், நடனத்தோடு பாடணும், உற்சாகமாக பாடணும். இந்த பாடல் சொல்லுகிறது, உம் கிருபை என்னை பார்க்குறீங்க தானே, உம் கிருபை என்னை தாங்கிடுது, உம் கிருபை என்னை நடத்திடுது. அக்கினி சூழ்நிலை போல அனுபவம் வந்தாலும் பாருங்க, செத்து போன ஆராதனை பண்ணக்கூடாது. ஏதோ வந்தோம் கல்லு மாதிரி நிற்கிற ஆராதனை இல்லை. கல்லு மாதிரி நிற்கிறதா நீங்கள் வெளியே நின்று ஆராதிக்கலாம். இங்கே நடனம் ஆடணும், அசைக்கணும், ஆவியில் பாடணும். வெந்து வெந்து போகாம கிருபை என்னை தாங்கினதப்பா. ஹல்லேலூயா. அக்கினியின் சூழ்நிலை நடந்து போனாலும் உடைய கிருபை நான் வெந்து வெந்து போகாம, என் முடி கூட கருகாம, அந்த புகை கூட என்னை அணுகாம உடைய கிருபை தாங்கினது என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 யூத புருஷர்கள் அக்கினி நடுவில் போகும்போது சொல்றாங்க. ஹல்லேலூயா. அடுத்து சரணம் சொல்கிறது, பலவித சோதனை நெருங்கிய நேரங்க வந்தாலும் என் நெருக்கத்தில் நான் நசுங்கி போகாம கிருபை என்னை தாங்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பழமா 1 2 3 4 நல்ல கையை தட்டி உற்சாகமா. எஸ். அக்கினி சூழ்நிலை, அக்கினி சூழ்நிலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. அக்கினி சூழ்நிலையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினது. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. உன் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை நடத்திடு. சொல்லுங்க, உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை சொல்லுங்க, உன் கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை நடத்திடுது. உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை சொல்லுங்க சொல்லுங்க, உன் கிருபை என்னை தாங்கிடுது. உன் கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரில் மூழ்காமல் பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினது. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கின போகாமல் கிருபை தாங்கினது. பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை
கிருபை தாங்கினது. என் இறுக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினது. உன் கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை என்னை நடத்தினது. உன் கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. சொல்லுவோம் அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே அல்லே. நல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை ஓ ஹல்லேலூயா, ஓ நன்றி. அக்கினி வேகாமல் காத்த கிருபை, மூழ்காமல் தாங்கும் கிருபை. என்னை நடத்தினது. கரங்களை தட்டி கண்களை மூடி. என்னை தாங்கினது உன் கிருபை. என்னை சொல்லுங்க சொல்லுங்க. உன் கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை ஓரா பாபா 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 ஓரா தரமா சந்தர பர 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 பர. உன் கிருபை என்னை நடத்தினது. உன் கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை என்னை நடத்தினது. உன் கிருபை என்னை தாங்கினது. சொல்லுங்க சொல்லுங்க. கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கிருபை என்னை நடத்தி கிருபை. உன் கிருபை என்னை தாங்கினது. எஸ் கிருபை என்னை நடத்தி கிருபை. கிருபை என்னை தாங்கினது. கிருபை கிருபை என்னை சொல்லுங்க. கிருபை கிருபை என்னை தாங்கினது. கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. ஆவிலே அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை என்னை நடத்தினது. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் பாடுங்க. கிருபை 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 என்னை கிருபை கிருபை கிருபை. அப்பா அப்பா அப்பனே உடைய கிருபை என்னை தாங்கினது. என்னை தாங்கினது. கிருபை கிருபை என்னை தாங்கினது. கொஞ்ச நேரம் மறந்து உங்களை மறந்து பாடுங்க. உன் கிருபை என்னை தாங்கினது. உன் கிருபை என்னை நடத்தினது. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே glory. அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே. மகிமை 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 பரலோக மகிமை பரலோக மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும். ஓரா பாபா பாபா. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. அப்பா உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலவளை கிருபை தான் உங்களை தாங்கிறது. ஆண்டவருடைய சுத்த கிருபை உங்களை தாங்கி. The grace of God is sustaining you. It is only the grace of God is sustaining you, leading you, guiding you, upholding right till now. It is the grace of God. It is the favor of God. It is a loving grace, a loving kindness of God. தேவ கிருபை தான் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தினீரே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஆண்டவருடைய கிருபை தானே மரண படுக்கையை மாற்றினது, உங்க வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினது. பலவிதமான சோதனைகள், மலை போல சோதனைகள், பெருவெள்ளத்தை போல சோதனைகள், மலை போல துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், தடைகள், சாபக்கேடுகள், பயம், திகில், மரண இருள் வந்தது, அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை இம்மட்டம் தாங்கினது தேவ சுத்த கிருபை. கிருபை கிருபை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இது கிருபை 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 கிருபை. அப்பா உம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினேனே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை ஒத்தி கர்த்தரை ஆராதனை செய்வோம். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. எத்தனை பேர் உள்ளத்தில் ஆழத்துண்டு கண்களை மூடி கண்ணீரோடு ஆண்டவரே உம்முடைய கிருபைதான் எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் பலவீனங்களை மன்னியும், எங்களுடைய குழப்பங்களை மன்னியும் என்று யார் பாவங்களை அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்களோ, தங்கள் பொல்லாத கிரிகள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி இந்த காலையில உள்ளத்தில் ஆழ்ந்து ஒரு ஆயத்தத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறோமோ அவங்களுக்கு தான் கிருபை, அவங்களுக்கு தான் இரக்கம். கரங்களை தட்டி கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Come on, receive the grace. Come on, receive the grace. Receive the loving kindness of God. Hallelujah. Confess all your sins. Confess all your sins and come to the presence of God with all of your heart and praise and worship Him and confess your sin and receive the power, receive the grace and receive the loving kindness of God, kindness of God, and receive the compassion of God. Hallelujah. 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 கடைசியாக Hallelujah. கடைசி பாடுங்க Hallelujah. 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 கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காக்கும் சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்குகிற கிருபை. கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காக்கும் சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கினதே,
உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தி. எஸ் லார்ட், கிருபை என்னை தாங்கிடுதே. கிருபை 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 என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை ஓரா பாபா பாபா ஓரா தரவா சந்தர தரவா ரவா செய்தே ஓரோசே தோரோ பாலலோ சீரா தோரோ பாபலா ஓரோசே தோரோ பாபா. மகிமை மகிமை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. எஸ் எஸ் ஆமென் ஆமென். எல்லா துதிக மகிமை கர்த்தர் ஒருவருக்கு செலுத்தி நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓரத பரிதர பாபா பாபா லதர தர ரர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 
அந்நிய பாஷையில துதிங்க. வல்லமை இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது. கர்த்தர் தொடுகிறார், உங்க சரீரங்களை தொடுகிறார், வியாதிகளை நீக்குகிறார், உங்க கட்டுகளை உடைக்கிறார், உங்க பலவீனங்களை எடுக்கிறார். கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம் தலைகள் மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க, ரக்காமா சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை மாறுகிறது, மலைகள் உடைகிறது, குன்றுகள் உடைகிறது, சிங்கங்கள் ஓடுகிறது, கரடிகள் ஓடுகிறது, மந்திரம் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரக்காபாலா தனமானா ரக்காபாலா தரபாபாபாபாபா ஒரிபிரிபிரிபிரிபிரிபிரிபிரி. हालेलुया. आराधना यीशु तुझे, 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 आराधना यीशु तुझे. கடைசியில் சென்றுபடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. கடைசியில் சொல்லமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை தட்டி எல்லா துதி கன மகிமை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு. மகிமையின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறபடினால எல்லாம் அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, அவருக்கே மாட்சிமை, அவருக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya Jesus. ஓரனனனனனன சந்தனனனமசீதன Jesus. ஹalleluya. உட்காருவோம். ஜெப சந்தியோடு உட்காருவோம். ஓரமனா சந்தலதரபலவசீதரவர ஓ சந்தலதரனனனசி. ஜீசஸ். கண்களை மூடி திருச்சபையாக ஒரு மனதோடு வியாதியாய் பலவீனமா இருக்கிற தன பிள்ளைகளை யாவரை கத்த ஒரு முறைக்கிற தொடுமடி சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படி நாம் ஒரு மனதோடு இந்த மன்றாட்டு ஜெபத்தை செய்ய போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே வியாதியாய் பலவீனமாக இருக்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம்.
விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஜெபித்து கொண்டு வந்தோம். கத்து ஜெபங்களை கேட்டு கொடுத்த சுகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். சோர பிரகாஷ்காக, திருமதி ஆகாஷ் அவர்களுக்காக நன்றி. கத்தங்க ஜெபங்களெல்லாம் நீ கேட்டு நீ சுகத்தோடு நீ கொண்டு வந்திருக்கிற நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இயேசு ரத்தம் அவன் இருவர் மேலும் சந்ததிமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரத்தம் அவங்க மேலே தெளிக்கிறோம். ஆண்டவரே, சாண்டனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்க சுகத்திற்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. தொடர்ந்து பரிபூர்ணமான சுகம் இயேசு ரத்தம் அவன் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகோதர எபினேசருக்காக, ஜூடித் எபினேசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமதி பூவரசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமதி ராஜசேகருக்காக, திருமதி ராஜசேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர பாபு மகேனுடைய மனைவிக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர மணிவண்ணனுக்காக, அவர் குடும்பத்துக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி உமா அவர்களுக்காக, அவருடைய பிள்ளை ரஞ்சித்துக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எல்லா வீட்டு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்மி நகர் உள்ளது நாங்கள் ஆல்பர்ட் அவர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம்மி நகர்லேருந்து தூரத்து படிப்பு நிமித்தமாக தூரம் சென்றிருக்கிற சகோதர ஜார்ஜ் அவர்களுக்காக, அவருடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆனந்தராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆல்வின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹென்ரிசன் வருகிற சங்க ஆனந்த் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரதங்கள் சகோதரர் ஸ்ரீதேவிக்காக, அவருடைய அப்பா அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அண்டை எங்கள் உடன் ஊழியர்களில் இருக்கிறதானே பாஸ்டர் இளவரசன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சித்தூருதான பாஸ்டர் மகிமதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமா உடன் ஊழியர்கள் யாரெல்லாம் பலவீனமா சுகவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரும் இந்த காலவெளியில் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமா இந்த ஆலயத்தில் இந்த காலவெளியில் வியாதியோடு பலவீனத்தோடு விரைவில் ஆலயத்துக்கு வர முடியாத வீடுகளில் தங்கியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராக இருப்பார்கள் சொன்னால் எல்லார் மீதும் இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி உள்ள இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா மக்களையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இன்னுமா இந்திய தேசத்தில் இந்த இராணுவத்தில் தூரத்தில் இருக்க இந்தியா சைனா பார்டரில் இருக்க தேவ பிள்ளைகளுக்காக, இந்த இராணுவத்தில் இருக்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், ஊழியத்து நிமித்தம், வெளி தேசங்கள், வெளி மாநிலங்கள், வெளி ஊரில் யாரெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் இந்த காலவெளியில் நினைக்கிறோம். அடிமைக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில் திடீரென்று ஜின்னி சிக்காகிவிட்டு நமக்கு தெரியும். அந்த எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை மறைமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கரங்களை தட்டி வியாதியா இருக்கிற படித்த ஒவ்வொரு மேலே இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ரத்தம், இயேசுவின் ரத்தம், உயிர்த்தெழுந்த இயேசு ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி வந்து பரிபூர்ண விடுதலையும் சுகம் தருவதாக. ஆண்டவரே, எங்கள் நெய்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எமி நகர் மக்களுக்காக, ஆலமரத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்காக, ஆட்டோ டிரைவர்ஸுகளுக்காக, எளிய மக்களுக்காக, அங்கே வியாபாரம் செய்ய மக்களுக்காக, எமி நகர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். HP நகர் மக்களுக்காக, பாரத் நகர் ஜனங்களுக்காக, ஆண்டவரே, கீழே உள்ள ஸ்ரீநகர் ஜனங்களுக்காக, ஆண்டவரே, சாந்தி நகர் ஜனங்களுக்காக, ஜனதா காலையில மக்களுக்காக, இன்னும் கீழே உள்ள கிருஷ்ணாவரம் பகுதியில் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, எங்கள் நெய்பர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் ரட்சித்துக் கொள்வீராக. பாரத் நகர் உள்ள ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கீழே உள்ளதான பாபா நகர் ஜனங்களுக்காக, ஜெயநகர் ஜனங்களுக்காக, பாலார் நகர் ஜனங்களுக்காக, வாணி நகர் ஜனங்களுக்காக, ஆண்டவரே, DK பிளான்டேஷனுக்காக, அந்த கத்தோலிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கற்பனைக்காக, பிளான்டேஷனுக்காக, சம்பரம் ஹாஸ்பிட்டலுக்காக, டென்டல் காலேஜ் உள்ள மக்களுக்காக, ஆபீசர்ஸ் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற மக்களுக்காக, வசந்த நகருக்காக, தாசுர மக்களுக்காக, நெருளைக்கரைக்கு கிராமத்துக்காக, சின்கோட்டை அஜபலி கிராம மக்களுக்கு அந்த ஆராதனை நினைக்கிறோம். காவேரி நகர், விஜயநகர், கத்தோலி, A-type, B-type, இப்படி இவங்களுக்காக எல்லாருக்கும் நான் கரங்களை தட்டி இந்த காலவெளியில் தேவ சன்னிதானத்தில் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். நாள் வரும்போது கர்த்தர் பெரிய எடுப்புதலையும் மாற்றத்தையும் ஆத்மீக ரட்சிப்பையும் ஆத்மகளை கொண்டு வர போகிறீர். இங்க இருக்க எல்லா ஜனங்கள், இந்து ஜனங்களுக்காக, கிறிஸ்துவ ஜனங்களுக்காக, முகமதிய ஜனங்களுக்காக, ஜெயினிசம் ஜனங்களுக்காக, எல்லா ஜாதி பாஷைகள் ஆராதனை வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். மாரிக்குப்பம், சாம்பியன், ஊர்கம், கோரமண்டல், PM, இப்படி எல்லா ராபர்ட்ஸும் பெற்று உள்ளதான எல்லா ஜனங்கள் இந்த காலவில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பங்காரப்பட்டுக்காக ஜெபிக்க, கோலார் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்நாடகா மாநில
வருகிறதுக்காக இந்த COVID-19 ஆண்டவரை தடுத்து நிறுத்தும்படியாக கரங்களை தட்டினாங்க. எங்க கர்நாடகா மாநிலத்தை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற எல்லா இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன்ஸ் மறைந்து நின்று போகட்டும். இந்திய தேசத்துக்காக, எங்க நாட்டுக்காக கரங்களை தட்டி ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி தேசத்துக்காக ஜெபிங்க. தேசத்தில் எடுப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த COVID-19 இயேசுவின் நாமத்தில் இந்தியாவில் நின்று போவதாக. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க விட்டா, உங்களை விட்ட வேற வழியில, இயேசு கிறிஸ்துவை விட்ட வேற வழியில, ஜெபத்தை விட்ட வேற வழியில நாங்க எங்க தேசத்துல இந்த COVID-19 நின்று போவதாக. இந்த கொள்ளை நோய், இந்த வாதை நின்று போக முடியாத கரங்களை தட்டி ஒரு மனதோடு திருச்சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, பெரிய பெரிய தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே எங்க ஜெபங்கள் எல்லாம் நீ கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உலக தேசங்களுக்காக, எருசலேம் தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீ கேட்டதுக்காக நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்து நிகழ்ச்சிகள், கடந்த வாரத்தை உங்களை சொல்லியிருந்தேன். இந்த வாரம் ஞானஸ்நான ஆராதனை உண்டு என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சூழ்நிலை நல்லா இல்லாதபடினாலே, இந்த இயற்கை சூழ்நிலை சற்று வித்தியாசம் இருக்கிறபடினால, மழையும் குளிருமா இருந்தபடினால, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் பேர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மெசேஜ் அனுப்பிவிட்டோம். இந்த இயற்கை சூழ்நிலை நிமித்தமாக மழையும் குளிரும் இருக்கிறபடினால சற்று தள்ளி வைக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆகவே ஞானஸ்நானத்துக்கு இந்த வாரம் ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்நானம் இருக்காது. வருகிற நாட்களில் சூழ்நிலை பார்த்து நான் அறிவிக்கின்றேன். ஒருவேளை அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ என்னென்று சொல்லி சூழ்நிலை பார்த்து நாம் அதுக்கேற்றபடி இந்த ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்வோம். இந்த வாரம் 1ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் இங்கே உண்டு. 1ஆம் தேதி காலை சரியாக 6 மணி முதற்கொண்டு 7 மணி வரை நடக்கிறதான அந்த 1 மணி நேரம் ஒவ்வொரு மாதம் நடக்கிற, இந்த மாதந்தோறும் நடக்கிற 1ஆம் தேதி ஜெபம் இந்த வாரம் வியாழக்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை இந்த ஜெபம் நடைபெறும். தயவுசெய்து எல்லாரும் வாருங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒவ்வொரு மாதத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்தந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாள், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், எல்லாருக்கும் லீவும் கூட. என்ன நாள் அது? பிரபு பிறந்தாரா? என்னங்க? காந்தி ஜெயந்தி. உண்மைதான். பிரபு பிறந்தான்னு சொல்கிறோம், அதுவும் உண்மைதான். நம்முடைய மகா பிரபு காந்தி ஜெயந்தி. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம தேச தலைவர், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக மிக விசேஷமாக போராடினவர், தன் ஜீவனை கொடுத்தவர், அருமையான ஒரு தலைவர், ஒரு மகான், ஒரு பெரிய மாபெரும் தலைவன் மகாத்மா காந்தி அடிகளார். அவருடைய பிறந்த நாள் என்று உலகம் முழுதும் அதை அனுசரிக்கிறார், விசேஷமாக நம்முடைய நாடு. ஸோ அன்றைக்கு விடுமுறையாக இருக்கிறபடினால இங்கே உபவாச கூட்டம் நிச்சயம் இருக்கும். வியாழக்கிழமை வருவர்களுக்கு 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம், 2ஆம் தேதி அதிகாலை அல்ல, சரியாக 10:30. ஏன்னா 10ன்னு சொன்னால் கூட 10:30 தான் வரீங்க நீங்கள். ஆகவே வேண்டி 10:30 முதற்கொண்டு 2 மணி வரை உபவாச கூட்டம் நிச்சயம் இருக்கும். வாருங்கள். கடந்த வாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்தார். இந்த வாரம் நான் இங்கே தான் இருக்கிறேன், எந்த ஊருக்கும் போக முடியாது. உபவாச கூட்டத்தை கண்டிப்பாக இருப்பேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட், 2 வாரம் வந்தோம் பாஸ்டர் நீங்கள் இல்லை. நாங்கள் இருந்தாலும் இல்லை விட பரிசுத்த ஆவி இங்கே இருக்கிறார், அவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். நாங்கள் இங்கே நின்று வேலை செய்து வாங்கி கொடுக்கிறவர், அவ்வளோதான். ஆகவே வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் கட்டாய வாருங்கள். இந்த வாரம் வரும்பொழுது நீங்கள் எண்ணெய் பாட்டில் கொண்டு வாங்க. எண்ணெயும் தண்ணீர் உங்களுக்காக ஜெபித்து விசேஷமாக ஜெபம் செய்ய வசதியாக இருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமாக ஒரு விசேஷமான சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். சங்கீதங்களின் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்கிறோம். Let's all stand our feet with your Bible and turn to the book of Psalm chapter 41. சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த காலவெளியிலே ஸ்டான்லி அவர்கள் சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை நமக்காக மாறி மாறி வாசிக்க கேட்போம்.
Psalm chapter 41. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியின் மேல பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஆமென். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாம் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிறவை இனி எழுந்திருப்பது என்று என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீ எனக்கு இறங்கி நான் அவளை சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் ஆமென், நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் உன் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவி. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதுமாகவே உங்களை வாக்குத்தத்தமாகவே அமையும். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, இனி அவ்வளவுதான், இனி எழுந்திருக்க மாட்டேன், எழுந்திருக்கதை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த சங்கீதம் 41 அதிகாரம் 12-13 வசனத்து பிரகாரம் இந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து வீட்டை தியானம் பண்ணுங்க. இந்த சங்கீதத்தில் இருந்தால் இன்னைக்கு பிரசங்கமே. உட்காருவோம். ஒரு பாடலை பாடுகிற வேலையிலே கர்த்தருக்கென்று காணிக்கையை நாம் சேகரிக்க போகிறோம். ஒரு கன்னட பாடல், ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಸಾಂಗ್ ಗೊತ್ತಾಗಿದೆ? ವೆರಿ ಓಲ್ಡ್ ಸಾಂಗ್, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம் காணிக்கையும் தசவாக சேகரிப்போமாக. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಎಲ್ಲ ಸೇರ್ந்து பாடுவோம். ನಿಮಗೆ ಆರಾಧನೆ
ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಕರಗಳ ತಟ್ಟಿ ಪಡುವೋಂ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದಿ యేసయ్య. ನನ್ನ ಬಲವನಿ, ನನ್ನ ಬಂಧನಿ ಎಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದಿ యేసయ్య. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದಿ యేసయ్య. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಧನಿ, ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಧನಿ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವ ಎಲ್ಲರೂ ಆಡಿ, ಎಲ್ಲರೂ சேர்ந்து ஒன்ன சேர்ந்து பாடுவோம். ஆமென் ஆமென். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உசிரிರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆಮೆನ್. ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಯೇಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ. ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್. ನನ್ನ ಉಸಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கத்த கொடுத்ததானே இந்த காணிகளுக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு வாரமும் தெய்வ பிள்ளைகள் தியாகமாய் கத்தருக்கென்று காணிக்கின் வழியாக தசமபாகத்தின் வழியாக என் தேவன் என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று தியாகம் பண்ணி கொடுக்கிற குடும்பங்கள் கத்தருக்கென்று தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தவறாம கொடுக்கிற தியாகமான கரங்கள் ஏராளம் உண்டு. ஆக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கொடுக்க முடியாத ஒவ்வொரு கரங்களை கத்தரை ஆசீர்வதிக்க முடியாத
தெய்வ சமூகத்தில் நன்றி சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் திருச்சபை மூப்பர் சகோதரர் வினோத் அவர்கள் ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவரு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆமென். ஆண்டவர் இந்த வாரம் முழுதும் ஆண்டவர் எங்களை காத்த கிருபைக்காக ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். ஆண்டவரே துதி ஆராதனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ். ஆண்டவரே ஆராதனை மொழியும் உன்னுடைய தேவ பிரசன்னம் இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அப்பா சங்கீத பகுதியை நீ ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்பா கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரே தசமாக காணிக்கையும் ஆண்டவரே பொறுத்தன காணிக்கையும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றிதன் காணிக்கை நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவரே கொடுத்த உள்ளங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் தொழில்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய வியாபாரங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரை கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவரே நாங்கள் சபைக்கு என்று ஆண்டவர் சபையின் ஆண்டவரே வளர்ச்சிக்காக நாங்கள் உபயோகப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் அப்பா. அப்பா உடைய கிருபையினால் ஆண்டவரே கொடுக்கின்ற செய்திக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆண்டவரே கண்ணீர் கவலை வேதனையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலான வார்த்தை நீ கொடுக்க கிருபை செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவரே எங்க தலைமை போதுகரை ஆண்டவரே இப்பொழுது வேத வசனத்தில் ஆண்டவரே அவரை வல்லமையாக நீ எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஆண்டவர் நாங்கள் வெறுமையாக வந்தோம் அப்பா. ஆண்டவரே கடந்து போகும்போது ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் இந்த காலவெளியில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய இந்த ஆராதனைகளை டெலிவிஷனில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறதானே எல்லா டிவி நிறுவனங்களுக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். கருண்ய டிவிக்காக, டேமில் கிறிஸ்டியன் டிவிக்காக, கிறிஸ்டியன் டிவிக்காக, ஃபேமிலி பிளெஸ்ஸிங் டிவிக்காக, வர்ஷிப் ஸ்கொயருக்காக, கிறிஸ்டியன் ஸ்கொயர் டிவிக்காக, இப்படி ஏறக்குறைய 6 டிவி சேனல்களிலே நம்முடைய ஆராதனைகள் மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷ கண்களை மூடி அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்கள் ஆராதனைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் ஒவ்வொரு முறையும் தவறாமல் இந்த 6 டிவி நிறுவனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 6 டிவி நிறுவனங்கள் சார்பாக ஒளிபரப்பப்படுகிறதான எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து அந்த 6 டெலிவிஷன் நிறுவனங்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து இன்னும் தேசங்களுக்கு உலகத்துக்கு இந்த டிவி நிறுவனங்கள் பறந்து ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை அவங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you ready to receive the word of God? ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧರಿದ್ದೀರಿ ದೇವರ ವಚನವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲು? ಆಮೆನ್. உங்கள் இதயம் எப்போது கர்த்தரில் வாஞ்சையா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯವು ಯಾವಾಗಲೂ ಅಭಿಲಾಷೆ ತುಂಬಿರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. வசனம் கிடைக்கும்போது அதை நான் உட்கொண்டேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா ಪ್ರವಾದಿಕನು ಹೇಳ್ತಾನೆ ವಚನ ಬರುತ್ತಿದ್ದಂತೆ ಅವನು ಅಭಿಲಾಷೆಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸಿದ. வசனம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை ஆவலாய் உட்கொள்ள காத்திருக்கிறேன் என்று எரேமியா என்கிற கண்ணீரின் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ಎರೇಮಿಯ ಎನ್ನುವಂತಹ ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರವಾದಿಕನು ಹೇಳ್ತಾನೆ ವಚನ ಬರುತ್ತಿರುವಾಗ ನನ್ನ ಅಭಿಲಾಷೆಯಿಂದ ತುಂಬಂತನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಲಿದ್ದೇನೆ. Because the man shall not live a bread alone but by the every word which proceeded from the mouth of Jesus Christ. ಏಕೆಂದರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸೇವಿಸುವಂತ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರ ಬರುವಂತ ವಚನಗಳಿಂದ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಅಲ್ಲದೆ ஆனா கர்த்தருடைய வார்த்தையினால மனிதன் பிழைப்பான். ದೇವರ ವಚನದಿಂದ ಮನುಷ್ಯನು ಬಾಳುವನು. இன்றைக்கு இந்த உலகத்துல வசனம் தான் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது.
ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಮಾಡುವಂತದ್ದು ದೇವರ ವಚನವಾಗಿದೆ. இந்த வசனம் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. ಈ ವಚನವಿಲ್ಲದೆ ಹೋದಲ್ಲಿ ಈ ಲೋಕವೇ ಇಲ್ಲ. பிதாவாக தேவன் தன் வார்த்தையினால தான் முழு உலகத்தை உண்டாக்கினார். ಏಕೆಂದ್ರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ವಚನದ ಮುಖಾಂತರ ಸರ್ವವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. ஆகவே இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை நேரடியாக உங்க ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள இறங்கி வருவதாக. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಚನವು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಸ್ವೀಕಾರವಾಗಲಿ. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய இந்த 9வது மாதத்தை முடிக்க போகிறோம். ನಾವು ಈ 9ನೇ ಮಾಸದ ಕೊನೆಗಳಲ್ಲಿದ್ದೇವೆ. இந்த 9 மாத சற்று திரும்பி பாருங்கள். ஏறக்குறைய ஜனவரி பிப்ரவரி தான் நல்ல அந்த ஊர் இந்த உலகம் நன்றாக இருந்தது. மார்ச் மாதம் முதற்கொண்டு இந்த நாள் வரை இந்த முழு உலகமே தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ಈ 9 ಮಾಸಗಳಲ್ಲಿ ಕೇವಲ ಜನವರಿ ಫೆಬ್ರವರಿ ಬಿಟ್ಟರೆ ಮಾರ್ಚ್ನಿಂದ ಕಳೆದ ಒಂದು ಮಾಸದವರೆಗೂ ಲೋಕವೇ ತತ್ತರಿಸುತ್ತಲಿದೆ. உலக ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. ಲೋಕದ ಸಕಲ ರಾಜ್ಯಗಳು ತತ್ತರಿಕೆ ಒಳಗಾಗಿತ್ತು. The kingdoms of the world is still trembling because of the COVID-19 all around the world. ಈ ಲೋಕದ ಸಕಲ ರಾಜ್ಯಗಳು ಕೋವಿಡ್ ನಿಂದ ತತ್ತರಿಕೆ ಒಳಗಾಗಿದೆ. The kingdoms and the kings and authorities, they did not know what to do to come out of the COVID-19. ರಾಜರು, ಅರಸರು, ಸರ್ಕಾರಗಳು ಇದರಿಂದ ಹೊರಬರಲಿಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಿಂದ ಗೊತ್ತಾಗದೇ ಇದ್ದಾರೆ. The people of the world is still trembling because of COVID-19, the very fast spreading all over the world. ಈ ಲೋಕದ ಸಕಲ ಜನರು ಕೋವಿಡ್ ನ ಒಂದು ಹರಡುವಿಕೆಯಿಂದ ತೊಂದರೆಗೊಳಗಾಗಿದ್ದಾರೆ. People are trembling before God. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಭಯಭ್ರಾಂತರಾಗಿದ್ದಾರೆ. Kingdoms are trembling before God. ರಾಜ್ಯಭಾರಗಳು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದೆ. Authorities and national international are still trembling before God. ಅಧಿಕಾರಗಳು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಭ್ರಾಂತಿಗಳಾಗಿದೆ. The whole world is in trembling. ಸಕಲ ಲೋಕವು ದೇವರ முழு ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ಸರ್ವ ಲೋಕವು ತತ್ತರಿಕೆಗೊಳಗಾಗಿದೆ. ஏனென்று சொன்னால் சாத்தான் மிக வேகமாக கிரியை செய்கிறான். ಏಕೆಂದರೆ ಶತ್ರುವು ಬಲು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. Your enemy is running very fast towards the destruction of the world. ನಿನ್ನ ವಿರೋಧಿಯು ಸರ್ವ ಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ದೇವರು ಸರ್ವವನ್ನು ஒழுங்காய் படைத்தார். ಚೆನ್ನಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. அழகாய் படைத்தார். ಸುಂದರವಾಗಿ நேர்த்தியை படைத்தார். ನೀತಿಯಿಂದ குறையில்லாமை படைத்தார். ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ நிறைவை படைத்தார். ಅಭಿವೃದ್ಧಿಯಿಂದ. You know how God created the whole world? Turn with me the Genesis chapter 1 and verse number 1 and 2. You don't need to see, you can say very openly. நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ಆದಿಕಾಂಡ 1:1-2. அதையா பார்க்குறீங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும், ஐயோ இயேசுவே, பேபி கிளாஸ். ஓகே, சீக்கிரம் சொல்லுங்க. அதில் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். போதுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஆனா 2ஆம் வசனம் சொல்றது பூமி ஒழுங்கின்மை. 2ನೇ ವಚನ ಹೇಳ್ತದೆ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯು. God created heaven and earth. ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. Verse number 2 says, ವಚನ 2, the earth was without form ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ and void. ಬರಿದಾಗಿಯೂ. But God created the world with all kinds of very uniformly, very beautifully. There was a formation. ಆದರೆ ದೇವರು ಸಕಲವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನು ಕ್ರಮಭರಿತವಾಗಿ. வசனம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையும். ಅದು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ ಬರಿದಾಗಿಯೂ. என்ன சொல்லுது? இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும். ಏನು ಹೇಳ್ತದೆ? ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ. தேவன் முதலாம் வசனம் என்ன சொன்னாரு? ದೇವರು ಮೊದಲ ವಚನ ಹೇಳ್ತಾರೆ, ஆதியில தேவ வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த, அழகாய் சிருஷ்டித்தார், நேர்த்தியாய் சிருஷ்டித்தார். ಚೆನ್ನಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ஆனா 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅದು 2ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ பூமி வெறுமை, ಆದರೆ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ, பூமி ஒழுங்கின்மை. ಅದು ಬರಿದಾಗಿ. இது 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு ரொம்ப காலகட்ட வித்தியாசம், ரொம்ப கேப் இருந்தது. ಈ ಮೊದಲನೇ ವಚನ ಮತ್ತೆ 2ನೇ ವಚನದ ನಡುವೆ ಸಾಕಷ್ಟು ಕಾಲಗಳು. 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் பெரிய கால இடைவெளி, அநேக சம்பவங்கள் நடந்தது. ಈ 1ನೇ ವಚನದಿಂದ 2ನೇ ವಚನದ ನಡುವಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳು பூமி ஒழுங்கின்மை, ಭೂಮಿಯು ಬರಿದಾಗಿ, பூமி வெறுமையை மாறிவிட்டது. ಅದು ಬರಿದಾಗಿ ಇತ್ತು ಭೂಮಿ. இங்க நல்லா கவனிக்கணும். ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒழுங்கின்மையும் வெறுமையோ உண்டாக்கினது யார்? ಈ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಮತ್ತೆ ಬರಿದಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಯಾರು? ஒழுங்கின்மையும் வெறுமையை உண்டாக்கினது தேவன் அல்ல.
ಈ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಮಾಡಿದ್ದು ದೇವರಲ್ಲ, தேவன் அழகாய் பூமியை படைத்தார், ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದರು, பூமியை நிறைவை படைத்தார். ದೇವರು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದರು. பூமியில குறையில்லாம மனுஷன் ஆதாமும் ஏவாலும் பூமியை ஆளுகை செய்வதற்கு பூமி நிறைவா இருந்தது. ಆದಾಮ್ ಏವಳು ಆ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸಮೃದ್ಧಿ. When God created a heaven and earth, it was God created all kinds of needed things to man to have a dominion. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಸಕಲ ವಸ್ತುಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಿದನು, ಸುಂದರವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ. There was no lacking when God created earth. ಆ ಒಂದನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾಗ ಕೊರತೆಗಳಿರಲಿಲ್ಲ, குறையில்லாம இருந்தது, ಕೊರತೆಗಳಿಲ್ಲದೆ ಇತ್ತು, நிறைவா இருந்தது, ಅದು ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ಇದ್ದಿತ್ತು. ஆனா இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, ಆದ ಎರಡನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும். ಆದರೆ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿಯೂ. உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கினா, ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, மனிதனை ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளை உண்டாக்கினா, ಮನುಷ್ಯರು ಆದಾಮ್ ಏವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ அவனை முழுமையாய் உண்டாக்கினா, ಅವನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ, அவனை சம்பூர்ணமாய் உண்டாக்கினா, ಅವನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ. அவனில குறை இல்லை, ಅವನಲ್ಲಿ ಕೊರತೆ ಇರಲಿಲ್ಲ, அவனில வெறுமை இல்லை. ಅವನಲ್ಲಿ ಬರಿದಿರಲಿಲ್ಲ. மனுஷனை உண்டாக்கும் பொழுது ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ அவனை அழகாய் ஒழுங்காய் நேர்த்தியாய் முழுமையாய் குறையில்லாமல் ஒரு சம்பூர்ண புருஷனை உருவாக்கினார். ಅವನಿಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಇರಂತ ಬರಿದಾಗಿರದಂತೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನಂತೆ. ஆனா மனுஷனோ ஒழுங்கின்மையும், ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನೋ ಕೊರತೆ, மனுஷனுடைய இதயமோ வெறுமையும் மாறிவிட்டது. ಅವನ ಹೃದಯವೋ ಬರಿದಾಗಿತ್ತು. எத்தனை பேர் புரிகிறது? ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? தேவன் வானத்தையும் பூமியும் அழகாய் படைத்தார், ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸುಂದರವಾಗಿ ஒழுங்காய் படைத்தார், ಕ್ರಮವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ, நிறைவை படைத்தார். ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ. ஆனா இப்பொழுதோ ಆದರೆ ಹೀಗೋ பூமி ஒழுங்கின்மையை மாறிவிட்டது, ಆದರೆ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ, அந்த பூமி வெறுமையாய் மாறிவிட்டது. ಆ ಭೂಮಿಯು ಬರಿದಾಗಿಯೂ. அதே விதமாய் மனிதனை ஆண்டவர் அழகாய் படைத்தார், ಅದೇ ರೀತಿ ಮನುಷ್ಯನಿಗೂ ಸಹ ದೇವರು மனுஷனை ஒழுங்காக தான் படைத்தார், ಮನುಷ್ಯನು ಸುಂದರ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ, மனுஷனுக்குள்ள நிறைவை தான் படைத்தார். ಅವನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣತೆ ಇತ್ತು. ஆனா மனுஷன வாழ்க்கையோ இன்னைக்கு ஒழுங்கின்மையா மாறிவிட்டது. ಆದರೆ ಈಗ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಹಾಗೆ ಹೋಗಿದೆ. மனுஷனுடைய ஜீவியமா வெறுமையா மாறிவிட்டது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವು ಬರಿದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. மனுஷனுடைய வாழ்க்கை விதம் ஒழுங்கின்மை. ಆ ಮನುಷ್ಯನೊಂದು ಬಾಳಿನ ಒಂದು ಕ್ರಮವಿಲ್ಲ. மனுஷ வாழ்க்கை ஒழுங்கின்மை ஒழுங்கின்மை. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಜೀವಿತವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ மனுஷனுடைய இதயம் வெறுமை. ಅವನ ಹೃದಯವೋ ಬರಿದಾಗಿ. மனுஷனுடைய ஆத்மா வெறுமையா இருக்கு. ಅವನ ಆತ್ಮವು ಬರಿದಾಗಿದೆ. எவ்வளவு அழகான வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ಪ್ರಕಟಣೆ. பூமியை உண்டாக்கினா, ಭೂಮಿಯನ್ನುಂಟು ಮಾಡಿದ, அழகாய் உண்டாக்கினா, ஒழுங்காய் உண்டாக்கினா, நிறைவாய் உண்டாக்கினா, பூமியோ ஒழுங்கின்மையும் வெறுமையை மாறிவிட்டது. ಅದು ಸುಂದರವಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಆಗಿತ್ತು. ಆದರೆ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ மனுஷனாக நம்மையும் ஆண்டவர் தம்முடைய சாயலிலே அவரை போலவே அழகாய் நேர்த்தியாய் முழுமையாய் ஒழுங்காய் தான் உண்டாக்கினார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. மனுஷனோ அவனுடைய பாவத்தினால, அவன் கீழ்ப்படியாமையினால இப்ப அவன் வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையை மாறிவிட்டது. ಅವನು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಇರದಿದ್ದರಿಂದ ಅವನೊಂದು ಜೀವಿತವು ಬರಿದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಬಿಟ್ಟಿದೆ. இது ரொம்ப வேதனையான சூழ்நிலை. ಇದು ತುಂಬಾ ವೇದನೆ ಪೂರ್ವಕವಾಗಿರುವಂತಹ. எப்படி இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாறிவிட்டது? ಇದು ಯಾವ ರೀತಿ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ? ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்போது பிசாசு உள்ள நுழைகிறானோ அப்ப அவன் வாழ்க்கை ஒழுங்கின்மையாயும் அவனுடைய வாழ்க்கை வெறுமையாய் மாறிவிடும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಶತ್ರು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾನೋ ಅವನೊಂದು ಜೀವಿತ ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ ಬರಿದಾಗಿ. உலகம் எப்போது மனுஷனுக்குள்ள வருகிறதோ, பிசாசு எப்போது மனுஷனுக்குள்ள வருகிறானோ, பிசாசு எப்போது மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வருகிறானோ, அந்த மனுஷன வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையை மாறிவிடும். ಈ ಲೋಕವು ಈ ಶತ್ರುವು ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತಕ್ಕೆ ಅವನ ಹೃದಯಕ್ಕೆ ಬರುತ್ತದೋ ಅವನೊಂದು ಜೀವಿತವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இரண்டாம் வசனம் ஆதியாக 1:2 பூமி வெறுமையும், ಆದಿಕಾಂಡ 1:2 ಹೇಳುತ್ತದೆ, பூமி ஒழுங்கின்மை மாறிவிட்டது. ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೋ, அதே போல மனுஷ வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையை மாறிவிட்டது. ಅದೇ ರೀತಿ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿಯೋ. காரணம் சாத்தானுக்குள்ள புகுந்து விட்டான். ಕಾರಣ ಶತ್ರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದಿತು. இன்னைக்கு நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. முழு உலகம் முழுவதும் சாத்தான் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ಇದು ಸರ್ವ ಲೋಕವನ್ನು ಶತ್ರು ಆಳ್ವಿಕೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த கடைசி நாட்களே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு எச்சரிக்கையான வார்த்தை, சாத்தான் இந்த உலகத்தை
அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற என்பதை நீங்கள் யாரும் மறக்க கூடாது. ಈ ಅಂತ್ಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಶತ್ರುವು ನಾಶ ಮಾಡಿಕೋಸ್ಕರ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எப்படி பூமியை ஒழுங்கின்மையா மாற்றி பூமியை வெறுமையா ஆக்கி பூமியை நாசப்படுத்தி இந்த பூமிக்குற ஜனங்களை பாதாளத்துக்கு அழிவுக்கு நேராக வேகமா நடத்தி கொண்டிருக்கிறானோ அதை போலவே தேவ பிள்ளைகளை உங்களுக்குள்ள சாத்தான் உள்ளே வந்து ஜென்ம சுபாவங்களை மாற செய்யாத வைத்து உங்களுக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மைகளை வெறுமையாக்கி உங்களையும் பாதாளத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் சத்தியம். ಯಾವ ರೀತಿ ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗ ಇರುತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ನಿಮ್ಮ ಒಂದು ಶರೀರಕ್ಕಿರುವಂತ ಸ್ವಭಾವಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ನಾಶನಕ್ಕೆ ತರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. நல்ல கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சாத்தான் கடைசி நாட்களிலே ಸೈತಾನನು ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ அவனுடைய ultimate desire of enemy is to destroy you and your future and your life. ಅವನ ಅಂತಿಮ ಕೊನೆಯ ನಿರ್ಧಾರವು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದು. இங்கே சங்கீதம் 41ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 41ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ಕೀರ್ತನೆಗಳು 41 வசனம் 10 11 வாசியுங்கள். ವಚನ 10 11. கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். அடுத்த வசனம், இந்த காலவள தேவ செய்தி அதுதான். என் சத்துரு என்மேல் அவன் ஜெயம் கொள்ளாதபடினால் நீர் என்மேல் பிரியமாம் இருக்கிறீர் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். புரிஞ்சவங்க மாத்திரம் கை தட்டுங்க, புரியாதவங்க அமைதியா இருங்க. ಆಮೆನ್. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கையை அர்த்தம் தட்டி ஆயிட்டா? காட்டுங்க. எத்தனை பேர் புரியுது? Those who understand this word, come on, give a big clap hand and a clap offering unto the Lord. ಆಮೆನ್. என்ன புரிஞ்சு இப்ப கேக்குறேன்? ಏನು ಅರ್ಥ ಆಯ್ತು? கையை தட்டினீங்களே, என்ன புரிஞ்சு? வசனம் சொல்லுது என் சத்துரு. ವಚನ ಹೇಳುತ್ತದೆ ನನ್ನ ಶತ್ರುಗಳು. என் சத்துரு, ನನ್ನ ಶತ್ರುಗಳು. my enemy. ನನ್ನ ವಿರೋಧಿಗಳು. என் சத்துரு, ನನ್ನ ಶತ್ರುಗಳು என் மேல். ನನ್ನ ಮೇಲೆ. என் சத்துரு என் மேல். ನನ್ನ ಶತ್ರುಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ஜெயம் கொள்ளாததினால். ಜಯಧ್ವನಿ ಇಲ್ಲದರಿಂದ. ஜெயம் கொள்ளாததினால். ಜಯಧ್ವನಿ ಇಲ್ಲದರಿಂದ அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಅವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. My enemy, ನನ್ನ ವಿರೋಧಿಗಳು. my enemy doth not triumph over me. ನನ್ನ ಮೇಲೆ ಜಯಧ್ವನಿ ಆಗದಂತೆ. என்ன அர்த்தம்? என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததுனால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ನನ್ನ ಶತ್ರುಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಜಯಧ್ವನಿ ಹೊಂದದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. Oh Lord, I praise you and worship because my enemy, he did not have a chance to triumph over me. ದೇವರೇ ನನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವನು, ಏಕೆಂದರೆ ನನ್ನ ಶತ್ರು ನನ್ನ ಮೇಲೆ ಜಯಧ್ವನಿ ಹೊಂದದ್ದರಿಂದ. Otherwise my enemy cannot have a triumph or cannot overcome me. ಅಷ್ಟು ಮಾತ್ರ ನನ್ನ ಶತ್ರುಗಳು ನನ್ನನ್ನು ಹಿಂತಿರುಗಿಸಿ ಜಯಧ್ವನಿ ಹೊಂದದರಿಂದ. ಈ உலகத்தையே சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕವನ್ನೇ ಶತ್ರು ಆಳ್ವಿಕೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. ಜನங்களை ஒழுங்கின்மையும் வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார். ಜನರನ್ನು ಕ್ರಮವಿಲ್ಲದಂತೆಯೂ ಬರಿದಾಗಿ வாழ்க்கையை ஒழுங்கின்மையும் வெறுமையாக்கி கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಬಾಳುಗಳನ್ನು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. வாழ்க்கையின் விதத்தை ஜனங்களுக்குள்ளே நாசமாக்கி கொண்டிருக்கிறார். ಒಂದು ಜೀವನದ ಒಂದು ಪದ್ಧತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உலகமே ஒழுங்கின்மையை மாறிவிட்டது. ಇನ್ನು ಲೋಕವೇ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. ஜனங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையை மாறிவிட்டது. ಜನರ ಬಾಳೆ ಒಂದು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಹಾಗೆ ಹೋಗಿದೆ. காரணம் உன் சத்துரு உன்மேல் எப்போது உனக்கு விரோதமா வருகிறார். ಏಕೆಂದರೆ ಕಾರಣ ನಿನ್ನ ಶತ್ರು ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. நல்ல ஞாபகம் வைத்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலவெளியில் பேசுகிறார். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, ಒಬ್ಬೊಬ್ಬರು உங்கள் சத்துரு, ನಿಮ್ಮ ಶತ್ರು, உன்னுடைய எதிராளிய சத்துரு ನಿನ್ನ ಎದುರಾಳಿ உங்கள் மேல் வேகமா வருகிறார். ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. உங்கள் மேல் வேகமா பல சந்தர்ப்பத்தில் வருகிறார். ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಘಟನಾನುಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. உன் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வந்து உங்களை எப்படியாக நிர்மூலமாக்கி எல்லாவே தோற்கடித்து உங்களை வெட்கப்படுத்தி உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று உன் சத்துரு உங்களை விரோதமாய் எழும்பி வருகிறார். ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದು ಹೊಂಚು ಹಾಕಿ ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ನಿನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸಬೇಕೆಂದು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. Your enemy is always coming up before your face in order to destroy you and your future. ನಿನ್ನ ವಿರೋಧಿಗಳು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ, ಏನಕ್ಕೆ? ನಿನ್ನ ಭವಿಷ್ಯತ್ತನ್ನ, ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು. Your enemy is